பண்டிதர், மணமகன் மற்றும் மணமகள் ஒருவருக்கொருவர் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது விகாஸ் சோகமான கண்களுடன் தன் அப்பா ரோஷனை பார்த்தான். அப்போது ரோஷன் கோபத்துடன் அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்த விகாஸின் இதயம் படபடவென்று வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு வெறும் 20 வயதுதான். ஆனால் அவனுக்கு 32 வயது பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஏனென்றால் தங்கள் ஜாதியை தவிர வேறு எந்த ஜாதி பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது அவர்கள் ஊர் வழக்கம். ஆனால் அத்துடன் இன்னொரு வழக்கமும் இருந்தது. எந்த ஜாதியில் ஒரு பெண் அல்லது ஆணுக்கு திருமணம் நடக்கிறதோ அதே ஜாதியில் அதே குடும்பத்தில் தங்கள் வீட்டு இன்னொரு மகன் அல்லது மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு உறவுக்கு பதிலாக இன்னொரு உறவு அந்த ஜாதியில் கொடுக்கப்பட்டது. யாருடைய திருமணம் அந்த ஜாதியில் நடக்கிறதோ அவர்களுக்கு பதிலாக இது நடந்தது. ரோஷனின் ஊர்க்காரர்கள் இந்த திருமணத்தில் எந்த நஷ்டமும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் இது பெண்கள் மீது மட்டுமல்ல, ஆண்கள் மீதும் கட்டாயப்படுத்தப்பட்டது. விகாஸிற்கு நடப்பதை போல. உண்மையில் திருமணம் விகாஸின் சகோதரி அனிதாவுக்கு தான். அவளுக்கு சுமார் 21 வயது. அவளுக்கும் சுவாதியின் சகோதரனுக்கும் திருமணம் நடக்கவிருந்தது. சுவாதியின் சகோதரனுக்கு 24 வயது. அனிதாவின் திருமணத்திற்காக விகாஸ் பலிகடா ஆக்கப்பட்டான். ஆனால் விகாஸ் பலமுறை தன் அப்பா ரோஷனிடம் எந்த விலை கொடுத்தாவது நான் இந்த திருமணத்தை செய்ய மாட்டேன் என்று மறுத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ரோஷன் அவனை திட்டி வாயடைக்க செய்தார். ஒருமுறை ரோஷன் கோபத்தில் விகாஸின் கன்னத்தில் பளாரென்று அறைந்து, நீ எப்படி திருமணம் செய்யாமல் இருக்கிறாய் என்று நான் பார்க்கிறேன் என்றார். அனிதாவின் திருமணம் சரியான வயதுடைய ஆணுடன் நடந்தாலும் விகாஸிற்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டது. அதனால் அவன், நான் அந்த பெண்ணை எப்படி திருமணம் செய்ய முடியும் என்று நினைத்தான். அது மட்டுமில்லாமல் அவனுக்கு இன்னும் திருமண வயதும் வரவில்லை. ஏனெனில் அப்போது விகாஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கு திருமணத்தில் எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் அனிதாவின் திருமணத்திற்காக வந்திருந்த சம்பந்தம் ஒரு வசதியான மற்றும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தது. அதனால் ரோஷன் இந்த வாய்ப்பு கையை விட்டு போவதை விரும்பவில்லை. ஆனால் அதே ஊர் வழக்கம் தடையாக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் ஒரு நிபந்தனை விதித்திருந்தனர். அனிதாவின் திருமணத்திற்கு பதிலாக மாப்பிள்ளையின் சகோதரிக்கும் விகாஸிற்கும் திருமணம் நடக்க வேண்டும். விகாஸின் திருமணம் மாப்பிள்ளையின் சகோதரியுடன் நடக்காவிட்டால் அனிதாவின் திருமணமும் நடக்காது. இதனால் ரோஷன் விகாஸிடம் கேட்காமலேயே அவனது திருமணத்தை உறுதி செய்தார். விகாஸ் கல்லூரியில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய போது அவனது அம்மா துளசி அவனது வாயில் லட்டை ஊட்டினார். அப்போது வீட்டில் அவனது சகோதரி அனிதாவின் திருமண பேச்சு போய்க் கொண்டிருந்தது. தன் சகோதரியின் திருமணம் உறுதியாகிவிட்டது என்று நினைத்து விகாஸ் சந்தோஷமாக அந்த லட்டை சாப்பிட்டான். ஆனால் அப்போது துளசி, விகாஸ் மகனே, அடுத்த மாதம் அனிதாவுடன் சேர்ந்து உனக்கும் திருமணம் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் விகாஸின் தொண்டை வறண்டு போனது. அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த லட்டு கசக்க தொடங்கியது. ஏனெனில் அவனுக்கு இப்போது திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அதற்கான வயதும் அவனுக்கு இல்லை. அதனால் அவன், அம்மா, எனக்கு இன்னும் திருமண வயது வரவில்லை. அனிதா அக்காவிற்கு தான் திருமண வயது. அதனால் அவருக்கு மட்டும் திருமணம் செய்து வையுங்கள் என்றான். அதற்கு துளசி, உனக்கு வயதாகவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அனிதாவுக்கு திருமண வயது வந்துவிட்டது மகனே என்றார். மேலும் உனக்கு தெரியும், நம் சமூகம் மற்றும் ஊர் வழக்கப்படி ஒரு உறவுக்கு பதிலாக இன்னொரு உறவு கொடுக்கப்பட வேண்டும். மன்சூரின் சகோதரி தன்னை விட வயதில் மிகவும் பெரியவள் என்று தெரிந்ததால் விகாஸ் மீண்டும் மீண்டும் தன் அம்மாவிடம் மறுப்பு தெரிவித்தான். அம்மா, எனக்கு ஈடாக இல்லாத ஒரு பெண்ணை நான் ஏன் திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவனது அம்மா, மகனே, இதில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இது உன் அப்பாவின் முடிவு என்று கூறினாள். பிறகு அன்று இரவு விகாஸ் தன் அப்பா ரோஷனிடம் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த போது அவர் ஆத்திரமடைந்து கோபத்தில் கத்தினார். உன் சகோதரியின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உனக்கு ஆசை இல்லையா? இதோ பார், தகுதியற்றவனே, நீ உன் இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வளர்க்கவில்லை,
புரிந்ததா? இதற்கு விகாஸ், எனக்கு தெரியும் அப்பா. என் சகோதரிக்காக நான் என்னை பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை வளர்த்தீர்கள் என்று பதிலளித்தான். இதை கேட்டவுடன் ரோஷன் அவன் காதை பிடித்து பலமாக திருகி, உன் மூளை ரொம்ப வேலை செய்கிறது என்று எனக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றும் எனக்கு தெரியும் என்றார். பிறகு அவர் அனிதா மீது கத்தத் தொடங்கினார். உன்னிடம் சொன்னேன் அல்லவா, இவனை கல்லூரிக்கு அனுப்பாதே என்று. இவன் கொஞ்சம் வெளியே சென்றவுடன் நம்மீதே அதிகாரம் செய்ய தொடங்கிவிட்டான். பார்த்தாயா? இவன் என்னுடன் வயலுக்கு வந்து விவசாயம் செய்திருந்தால் இன்று இவன் புத்தி சரியாக இருந்திருக்கும். விகாசிற்கு சிறு வயதிலிருந்தே படிப்பின் மீது அதிக ஆர்வம் இருந்தது. அவனது சகோதரி அனிதாவால் மட்டுமே அவனது படிப்பு ஆசை நிறைவேறியது. ஏனெனில் ரோஷனுக்கு விகாஸ் படிப்பது பிடிக்கவில்லை. ஆனால் அனிதா பிடிவாதம் பிடித்து தன் அப்பாவிடம் விகாஸை மேல் படிப்பு படிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். விகாஸ் மிகுந்த உழைப்புடன் படித்து ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மாணவனாக வந்தான். இந்த முறையும் 12ஆம் வகுப்பில் அவன் நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருந்தான். பட்டப்படிப்பு முடிந்ததும் நகரம் சென்று சட்டம் பயின்று வக்கீலாகி கிராமத்தில் இந்த மோசமான சடங்கு மற்றும் பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்பது அவன் கனவாக இருந்தது. ஆனால் குடும்பம் மற்றும் ஊர் வழக்கம் அவன் கனவுகள் அனைத்திலும் மண்ணை அள்ளி போட்டுவிட்டது. இதுவரை அவனுக்கு துணையாக இருந்த சகோதரி அனிதா கூட இன்று அவனுடன் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். ஏனெனில் விகாஸ் திருமணத்திற்கு மறுத்தால் அவளது திருமணமும் நின்றுவிடும். அனிதாவிற்கு வந்த சம்பந்தம் மிகவும் நன்றாக இருந்தது. சுவாதியின் சகோதரன் மன்சூர் இளைஞனாகவும் அழகாகவும் இருந்தான். அவளுக்கு ஏற்ற வயதுடையவனாகவும் இருந்தான். அவனது குடும்பமும் வசதியானது. அதனால் அனிதா இப்போது விகாஸை வெறுக்க தொடங்கினாள். தன் சகோதரியின் இந்த சுயநலமான போக்கை கண்டு விகாஸிற்கு மிகுந்த கோபம் வந்தது. அப்போது விகாஸ் தான் உணவை விட்டுவிட்டால் ஒருவேளை தன் ஒரே மகனை பற்றி பெற்றோர் கவலைப்படுவார்கள் என்று விகாஸ் நினைத்தான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. மாறாக ரோஷன் கடுமையான குரலில், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் மன்சூரின் சகோதரி சுவாதியுடன் உனக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைப்பேன். திருமணத்தின் போது ஏதாவது நாடகம் ஆடினால் ஜாக்கிரதை என்று எச்சரித்தார். திருமணத்தன்று விகாஸ் கதறி அழுதான். இருப்பினும் அவனது அம்மா துளசி திருமணத்திற்காக ஒரு நல்ல கோட் சூட் எடுத்து அதை ட்ரை கிளீன் செய்து விகாசிடம் கொடுத்தார். அவன் உடை அணியும் போது அவனது அம்மா அவன் தலைமுடியை சீவி முகத்தில் பவுடர் போட்டு நெற்றியில் திலகமிட்டு, வாவ், இன்று என் மகன் எவ்வளவு அழகாகவும் கம்பீரமான இளைஞனாகவும் இருக்கிறான் என்று சொன்னார். ஆனால் அவனுக்கு வெறும் 20 வயதுதான் என்பதை ஒரு தாயாக அவளால் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுடன் தன் மகனுக்கு அவள் திருமணம் செய்து வைத்துக் கொண்டிருந்தாள். கடைசியில் விகாஸின் பல எதிர்ப்புகளுக்கு பிறகு அவனை விட 12 வயது மூத்த சுவாதியுடன் அவனுக்கு திருமணம் நடந்தது. அன்று இரவு கிராமத்து கோவிலில் திருமணம் நடைபெற்றது. அங்கிருந்தே அனிதாவின் விடைபெறுதல் நடக்கவிருந்தது. அவள் தன் புகுந்த வீட்டிற்கு செல்ல சுவாதி விகாஸின் வீட்டிற்கு வர வேண்டியிருந்தது. அப்போது விகாஸ் தன் புது மனைவி சுவாதியை பார்த்தபோது அவனுக்கு தலை வெடித்துவிடும் போலிருந்தது. ஏனெனில் அவன் மனைவி அவனை விட வயதானவளாக தெரிந்தாள். பிறகு விகாஸ், அப்பாவுக்கு இந்த உறவு முறை திருமணத்தின் மீது இவ்வளவு வெறி இருந்திருந்தால் அவரே இந்த திருமணம் செய்து கொண்டிருக்கலாமே, என் வாழ்க்கையை ஏன் பாழாக்கினார் என்று நினைக்க தொடங்கினான். இப்போது அவன் மனதில் சுவாதி மீது வெறுப்பு நிறைந்தது. கடைசியில் விடைபெறுதல் முடிந்து சுவாதி விகாஸின் வீட்டிற்கு வந்தபோது துளசி அவளை விகாஸின் அறையில் அமர வைத்துவிட்டு சென்றார். ஆனால் விகாஸ் அறைக்குள் செல்ல தயாராக இல்லை. ஏனெனில் அவனுக்கு சுவாதி மீது துளியும் ஈர்ப்பு இல்லை. சொல்லப்போனால் அவனுக்கு திருமணத்தின் மீதே விருப்பமில்லை. ஏனெனில் அவனது கனவுகள் முற்றிலும் வேறானவை. அவை இப்போது உடைந்து போயின. ஆனால் இப்போது நிஜம் என்னவென்றால் இந்த உறவின் எதிர்காலம் என்னவாகும் என்று அவனுக்கு தெரியவில்லை. சுவாதி மீது அவனுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை. அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அறைக்குள் சென்று அவன் என்ன செய்வான்? ஏனெனில் இவை அனைத்திற்கும் அவன் முற்றிலும் புதியவன்.
இதுவரை அவன் எந்த பெண்ணையும் அத்தகைய கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை. அப்போது துளசி அறையிலிருந்து வெளியே வந்து விகாசிடம், போ மகனே போ, உன் மணமகள் உனக்காக காத்திருக்கிறாள் என்று கூறினாள். இதை கேட்ட விகாஸ் தன் அம்மாவை குறை சொல்லும் பார்வையில் பார்த்தான். ஆனால் அவனது அப்போதைய சூழ்நிலைப்படி அவன் அறைக்குள் சென்றுதான் ஆக வேண்டும். அப்போது துளசி, நான் அறையில் ஒரு கிளாஸ் பால் வைத்திருக்கிறேன், பாதாம் பிஸ்தா கலந்த பால், அதை குடித்து விடு, உனக்கு நன்றாக இருக்கும் என்று சிரித்துக் கொண்டே சொல்லிவிட்டு சென்றாள். விகாஸ் மெதுவாக தன் அறையை நோக்கி சென்றான். அங்கே சுவாதி கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்தபோது விகாஸிற்கு அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது. அவன் நினைத்தான், இவள் எவ்வளவு விசித்திரமான பெண். திருமணத்தின் பெயரால் ஒரு 20 வயது சிறுவனிடமிருந்து இவள் என்ன எதிர்பார்க்கிறாள்? பிறகு அவன் மெதுவாக சுவாதியின் அருகில் சென்று கட்டிலில் அமர்ந்தான். பின் மெதுவாக சுவாதியின் முகத்தை பார்த்தான். விகாஸ் சுவாதியை புகழப் போகிறான் மற்றும் அவளது விரலில் மோதிரத்தை அணிவிக்கப் போகிறான். ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. தன் கணவனுக்கு எதுவுமே தெரியாது என்று சுவாதிக்கு தெரிந்தால் அவள் தன்னை கேலி செய்வாளோ என்று அவன் பயந்தான். அப்போது விகாஸிற்கு தன் மாமாவின் திருமணம் ஞாபகம் வந்தது. மாமாவின் நண்பர்கள் முதல் இரவில் உனக்கு எதுவும் தெரியாத ஒரு அறிவற்றவன் போல உன் மனைவியிடம் காட்டிக்கொள்ளாதே, இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் அவள் குத்தி காட்டுவாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் விகாஸிற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சுவாதியின் முகத்தை அவன் ஏற்கனவே பார்த்திருந்ததால் முதலில் அறையின் கதவை சாத்தினான். கதவை சாத்திவிட்டு பிறகு கோபமாக சொன்னான், இதோ பார், என்னிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் உன்னுடன் எனக்கு கட்டாயத்தின் பேரில் தான் திருமணம் நடந்துள்ளது. எனக்கு உன்னை பிடிக்கவில்லை. உன்னை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன் வயதை ஒருமுறை பார்த்திருக்க வேண்டாமா? உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்திருக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதா? அப்போது சுவாதி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. விகாஸ் கோபத்துடனும் அதிகாரம் காட்டும் தொனியிலும் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் சுவாதி எந்த பதிலும் சொல்லவில்லை. விகாஸ் மேலும் சொன்னான், நாளை காலை எல்லோர் முன்னிலையிலும் நமக்குள் ஏதோ நடந்தது போலவோ அல்லது நடக்காதது போலவோ எதையும் பேசிவிடாதே. எல்லாம் சரியாக இருக்கிறது என்று மட்டும் சொல். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் தன் தலையணையை எடுத்துக்கொண்டு தரையில் படுக்க சென்றான். ஆனால் சிறிது நேரத்திலேயே சுவாதியின் குரல் கேட்டது. அவள் சொன்னாள், ஆமாம், வயதில் நீங்கள் என்னை விட சிறியவர்தான். ஆனால் உறவு முறையில் நீங்கள் எனக்கு பெரியவர். அதனால் நீங்கள் கட்டிலேயே படுத்துக் கொள்ளுங்கள், நான் தரையில் படுத்துக் கொள்கிறேன். சுவாதி பெரிய பணக்கார வீட்டிலிருந்து வந்தவள் என்பதால் தன் பேச்சை கேட்டு கோபப்படுவாள் அல்லது சண்டையிடுவாள் என்று விகாஸ் நினைத்திருந்தான். ஆனால் சுவாதி மிகவும் அமைதியாக இதையெல்லாம் சொன்னதை கேட்டு விகாஸ் யோசித்தான். நான் ஒரு ஆண், வயது குறைந்தவனாக இருந்தாலும் அவளுடைய கணவன். நான் ஏன் தரையில் படுக்க வேண்டும் என்று நினைத்து தன் தலையணையை எடுத்துக்கொண்டு கட்டிலேயே படுத்துக் கொண்டான். பிறகு சுவாதி கீழே ஒரு விரிப்பை விரித்து தன் தலையணையை வைத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றாள். குளித்துவிட்டு ஒரு சாதாரண உடையை அணிந்து வெளியே வந்தாள். பின் தரையிலேயே படுத்து உறங்கினாள். அப்போது விகாஸ் மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலை அறையின் கதவு தட்டப்பட்டது. அந்த சத்தம் கேட்டவுடன் சுவாதி எழுந்தாள். தன் தலையணையை மீண்டும் கட்டிலில் வைத்தாள். தன் நீண்ட அடர்த்தியான கூந்தலை முடிந்து கொண்டாள். பிறகு உடையை சரி செய்து கொண்டு கதவை திறந்தாள். வெளியே அவளது மாமியார் துளசி நின்று கொண்டிருந்தார். துளசி அன்புடன் சுவாதியின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து, விகாஸையும் எழுப்பிவிடு, நான் காலை உணவு தயார் செய்துள்ளேன். வீட்டு ஆட்கள் எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். அதனால் அனைவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிடலாம். அதனால் நீங்கள் இருவரும் தயாராகி வெளியே வாருங்கள். அதற்கு சுவாதி நிச்சயமாக என்று கூறினாள். அப்போது துளசி மீண்டும், உன் அம்மா உனக்கு முழு தங்க செட் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதன் வளையல்கள் மிகவும் அழகாக இருந்தன. அதனால் அந்த வளையல்களையே அணிந்து கொள் என்றார். இதற்கு சுவாதி சம்மதமாக தலையசைத்தாள். பிறகு விகாசும் எழுந்து தயாரானான். இருவரும் ஒன்றாக வெளியே வந்தனர்.
எல்லோருடைய முன்னிலையிலும் அவன் சுவாதிக்கு அருகில் அமர்ந்திருந்தான். இருவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிட்டனர். பிறகு இதுவே தினசரி வழக்கமானது. 10 நாட்களுக்கு பிறகு அனிதாவும் தன் பிறந்த வீட்டிற்கு வந்தாள். அப்போது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனெனில் அவளது இல்லற வாழ்க்கை தொடங்கிவிட்டது. ஆனால் இங்கே விகாஸின் வாழ்க்கையில் ஒரு அமைதி நிலவியது. ஸ்வாதி மிக விரைவாக வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள். விகாஸின் அனைத்து வேலைகளையும் அவளே தன் கைகளால் செய்தாள். அவன் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. அப்போது விகாஸ் நினைத்தான், நான் வீணாக பயந்து கொண்டிருந்தேன். ஒருவேளை சுவாதிக்கு என்னை பார்த்து பயமாக இருக்குமோ? காலப்போக்கில் விகாஸின் பட்டப்படிப்பு முடிந்தது. அவன் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். இதை கண்டு விகாஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனது பெற்றோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவனது மனைவி சுவாதியும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் விகாஸ் தன் அப்பாவிடம், நான் சட்டம் பயில விரும்புகிறேன், அதனால் சென்னை சென்று கல்லூரியில் சேரப்போகிறேன், அங்கேயே விடுதியில் தங்குவேன் என்று சொன்னபோது அவனது அப்பா ரோஷன் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அவர் சொன்னார், பட்டப்படிப்பு முடிந்தது வரை போதும். நாளை முதல் வயலுக்கு வந்து எனக்கு உதவியாக இரு. நீ இப்போது ஒரு குடும்பஸ்தன். இன்று உனக்கு மனைவி இருக்கிறாள். நாளை குழந்தைகள் பிறப்பார்கள். இப்போது நீ படிக்க சென்றால் உன் மனைவி குழந்தைகளை நான் பார்த்து கொள்வதா? இதை கேட்ட விகாஸ் மௌனமாக தன் அறைக்கு சென்றான். சுவாதி ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டிலிருந்து வந்தவள் என்பதால் அவனது தாய் துளசி அவளிடம் கொஞ்சம் பயந்தே நடந்து கொண்டாள் என்பது அவனுக்கு தெரியும். அதேபோல் அனிதா தன் புகுந்த வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதனால் இங்கே துளசி சுவாதிக்கு எந்த விஷயத்திலும் வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதில் எப்போதும் கவனமாக இருந்தாள். அப்போதுதான் அனிதாவின் குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். அன்று இரவு சுவாதி அறைக்குள் வந்து தரையில் படுக்கை விரித்து கொண்டிருந்த போது விகாஸ் சொன்னான், இதோ பார், என் பேச்சை கேள். அம்மா உன் பேச்சை தட்ட மாட்டார். அப்பாவும் உன் சொல்லை மீற மாட்டார். அதனால் நீயே போய் அவர்களிடம் பேசி நான் மேல் படிப்பு படிக்க அனுமதி வாங்கித்தா. அதற்கு சுவாதி, சரி, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள், நான் அம்மா அப்பாவை சம்மதிக்க வைக்கிறேன் என்றாள். இதை கேட்டவுடன் விகாஸின் உள்ளம் மகிழ்ச்சியில் பூரித்தது. பிறகு அவள் சொன்னது போலவே நடந்தது. சுவாதி எப்போது எப்படி தன் மாமனார் மாமியாரை சம்மதிக்க வைத்தாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் விகாஸின் மேல் படிப்பிற்காக துளசியையும் ரோஷனையும் சம்மதிக்க வைத்திருந்தாள். அடுத்த நாளே விகாஸ் சென்னை சென்று அங்கே விடுதியில் தங்கி படிக்க தொடங்கினான். இப்போது அவன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை 2-3 நாட்களுக்காக ஊருக்கு வந்துவிட்டு மீண்டும் நகரம் செல்வான். காலம் உருண்டோடியது. அவன் சட்ட படிப்பையும் முடித்தான். இப்போது அவன் வழக்கறிஞர் துறையில் புதிதாக கால் பதித்திருந்தான். ஆனால் ஒவ்வொரு வழக்கிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன் முழு உழைப்பையும் கொடுத்தான். அதனால் அவனுக்கு மிக விரைவிலேயே வெற்றி கிடைக்க தொடங்கியது. விகாஸின் பெயர் பிரபலமாக தொடங்கியதும் மக்கள் அவனை புகழத் தொடங்கினர். இதனால் அவன் தன் கட்டணத்தையும் உயர்த்தினான். இப்போது அவன் லட்சக்கணக்கில் சம்பாதித்தான். வழக்கு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று காட்டினான். அவனது வேலை நகரத்திலேயே இருந்ததால் சென்னையில் ஒரு சிறிய வீட்டையும் வாங்கினான். இதற்கிடையில் விகாஸிற்கு திருமணமாகி சுமார் 8 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் இந்த 8 ஆண்டுகளில் அவன் தன் மனைவி சுவாதியை ஒரு முறை கூட தொட்டது கிடையாது. ஒரு முறை அவன் ஊருக்கு வந்திருந்த போது அவனது அம்மா துளசி, மகனே, நீ நன்றாக படித்து விட்டாய், வக்கீலாகவும் ஆகிவிட்டாய். இப்போது எனக்கு ஒரு பேர குழந்தையின் முகத்தை காட்டு என்றார். இதற்கு விகாஸ் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏனெனில் அவன் மனதில் சுவாதி மீது இன்னும் எந்த உணர்வும் ஏற்படவில்லை. அதனால் அவன், அம்மா, இதெல்லாம் கடவுள் கையில் இருக்கிறது என்று சொன்னான். அதற்கு அவனது அம்மா, மகனே, இந்த உபயோகமற்ற மனைவியால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. உன் சகோதரியின் திருமணமும் அதே வீட்டில்தான் நடந்தது. அவளுக்கோ இப்போது 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இவள் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் நீ ஒன்று செய், நகரத்திற்கு சென்று 2வது திருமணம் செய்து கொள். ஆனால் சுவாதியையும் உன்னுடனேயே வைத்துக்கொள். அவளை உன் கட்டுப்பாட்டில் வை.
அப்போதுதான் அவள் உன் இரண்டாவது திருமணத்தை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டாள். உன் சகோதரியின் வாழ்க்கையும் பாழாகாது. அதனால் மகனே, நீ இப்போது மறுமணம் செய்து உன் குழந்தையை பெற்றுக்கொள் என்றார். துளசியின் பேச்சு விகாஸிற்கு சரியாக தோன்றியது. அந்த வயதான பெண்ணுடன் நான் ஏன் என் வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று அவன் யோசித்தான். ஆனால் சுவாதியை தன்னுடன் வைத்திருப்பது அவனது கட்டாயமாக இருந்தது. ஏனெனில் அவனது சகோதரி அனிதா புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதனால் விகாஸ் சுவாதியை தன்னுடன் சென்னைக்கு அழைத்துச் சென்றான். சென்னை வந்தபோது சுவாதி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள், இதோ பாருங்கள், நான் கடலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு கடலை காட்டுவீர்களா என்று கேட்டாள். அதற்கு விகாஸ், நான் உன்னை இங்கே சுற்றி பார்க்க அழைத்து வரவில்லை, என் வேலைக்காக அழைத்து வந்திருக்கிறேன் என்றான். அவனது பேச்சை கேட்டு சுவாதியின் சிரித்த முகம் வாடி போனது. ஆனால் விகாஸிற்கு அதை பற்றி என்ன கவலை? இருந்தாலும் சுவாதி அந்த வீட்டை ஒரு கண்ணாடி போல மின்னச் செய்தாள். அனைத்து பொருட்களையும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் அடுக்கி வைத்திருந்தாள். வீடு எப்போதும் அழகாகவும் தூய்மையாகவும் இருந்தது. உணவும் மிகவும் சுவையாக சமைத்தாள். கடந்த 6-7 மாதங்களாக நீதிமன்றத்தின் ஒரு மூத்த வழக்கறிஞர் விகாஸின் வெற்றியை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தன் மகளுக்காக விகாஸை திருமணம் செய்து கொடுக்க முன்வந்தார். அப்போது அவரது மகள் பிரியங்காவும் தன் அப்பாவுடன் விகாஸின் அலுவலகத்திற்கு வந்திருந்தாள். அந்த மூத்த வழக்கறிஞர் சொன்னார், பார் விகாஸ், இப்போது பழைய காலத்தை போல உன் பெற்றோரை கூட்டி வந்து என் மகளிடம் பெண் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உன்னை மிகவும் பிடித்து விட்டது. இதோ இவள் என் மகள் பிரியங்கா. உனக்கு விருப்பம் இருந்தால் 2-3 முறை சந்தித்து பேசுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். பழகிய பிறகு உங்கள் இருவருக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் என் தரப்பிலிருந்து இந்த திருமணம் உறுதி. பிரியங்கா பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். அதனால் விகாஸிற்கும் அவளை பிடித்து போனது. அதற்காக அவன் அவளை சில முறை ஹோட்டலில் சந்தித்து பேசினான். விகாஸின் நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பது பிரியங்காவிற்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் விகாஸ் பிரியங்காவின் அப்பாவிடம், எனக்கு இந்த திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. என் மனைவி சுவாதிக்கு இப்போது 42 வயதாகிறது. இந்த திருமணம் எங்கள் குடும்ப வழக்கப்படி உறவுக்கு பதில் உறவு என்ற முறையில் நடந்தது. ஆனால் இன்று வரை நான் சுவாதியை தொட்டது கூட கிடையாது. என் சகோதரி அனிதா அவளுடைய வீட்டில்தான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள். அதனால் என்னால் சுவாதியை கைவிடவும் முடியாது. எனவே சுவாதியுடனேயே என்னை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதம் என்றால் எனக்கு இந்த திருமணத்தில் ஆட்சேபனை இல்லை என்றான். அதற்கு அந்த மூத்த வழக்கறிஞர், அப்படி என்றால் என் திருப்திக்காக உன் வீட்டை என் மகள் பிரியங்கா பெயரில் எழுதி வைத்துவிடு என்றார். விகாஸிற்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவன் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்தான். இப்படியாக அவனுக்கும் பிரியங்காவிற்கும் திருமணம் நடந்தது. ஆனால் கிராமத்தில் யாருக்கும் இந்த திருமணத்தை பற்றி தெரியாது. விகாஸ் பிரியங்காவை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது சுவாதி அதிர்ச்சி அடைந்தாள். அப்போதுதான் முதல் முறையாக சுவாதியின் கண்களில் கண்ணீரை விகாஸ் பார்த்தான். ஆனாலும் அவள் மௌனமாகவே இருந்தாள். பிரியங்காவை திருமண கோலத்தில் விகாசுடன் பார்த்தபோது அவள் யார் என்பதை சுவாதி புரிந்து கொண்டாள். அவள் கதவில் இருந்து பின்வாங்கி தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். பிறகு விகாஸ் பிரியங்காவை தனது அறைக்கு அழைத்து சென்று அவளுடன் இல்லற வாழ்க்கையை தொடங்கினான். இதற்கு பிறகு பிரியங்காவுடன் அவனது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக செல்லத் தொடங்கியது. இருவரும் நள்ளிரவு வரை பார்ட்டிகளுக்கு செல்வார்கள், ஊர் சுற்றுவார்கள். விகாஸ் பிரியங்காவிற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தான். முதலில் அவளை இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்க அழைத்து சென்றான். பிறகு வெளிநாடுகளுக்கும் அழைத்து சென்றான். இங்கே பாவம் சுவாதி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வேலைக்காரி போல ஆகிவிட்டாள். இப்போது பிரியங்கா அடிக்கடி அவள் மீது கத்துவாள், வேலை வாங்குவாள், அதிகாரமும் செய்வாள். ஏனெனில் பிரியங்காவிற்கு எந்த வேலையும் செய்து பழக்கமில்லை. அதனால் அவள் வீட்டை எப்போதும்
குப்பை கூளம் போல ஆக்கிவிடுவாள். விகாஸ் சில நேரங்களில் சுவாதி இல்லை என்றால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நினைப்பான். அதே சமயம் அவள் இல்லை என்றால் வீடு என்ன ஆகுமோ என்ற பயமும் அவனுக்கு இருந்தது. காலையில் விகாஸ் நீதிமன்றம் செல்ல எழும்போதெல்லாம் பிரியங்கா தூங்கிக் கொண்டிருப்பாள். ஏற்கனவே அவள் சொல்லி இருந்தாள், எனக்கு சமைக்க தெரியாது, அதனால் என்னை வேலைக்காக எழுப்பாதே என்று. விகாசிற்கு அவளை எழுப்ப வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை. ஏனெனில் கணவன் என்ற உரிமையை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்ள சுவாதி அங்கே இருந்தாள். ஆனால் ஒரு நாள் சுவாதிக்கு காய்ச்சல் வந்தது. தொடர்ந்து 4 நாட்களாக அவளுக்கு காய்ச்சல் குறையவில்லை. இதை பற்றி பிரியங்கா விகாசிடம் சொல்லவே இல்லை. ஆனால் விகாஸ் வீட்டின் மோசமான நிலையை பார்த்தபோது பிரியங்காவிடம் கேட்டான், சுவாதி எங்கே? அவளை காணவில்லை. வீட்டை ஏன் இப்படி ஆக்கி வைத்திருக்கிறாய்? அப்போது பிரியங்கா உடை மாற்றிக் கொண்டிருந்தாள். அவள் சொன்னாள், 3-4 நாட்களாக அவளுக்கு உடம்பு சரியில்லை. அறிவில்லாத அந்த பெண் எப்போது சரியாகி வீட்டை சுத்தம் செய்வாளோ தெரியவில்லை. என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் கட்டிலில் விகாஸ் அருகில் படுத்து கொண்டாள். சுவாதிக்கு உடம்பு சரியில்லை என்று கேட்டவுடன் விகாஸ் உடனே எழுந்து நின்றான். அவளுக்கு என்ன ஆனது என்று போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். நண்பர்களே, விகாசிற்கு சுவாதி மீது காதல் வந்துவிட்டது என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். அப்படி எதுவும் இல்லை. ஒருவேளை அது மனிதநேயமாக இருக்கலாம். ஆனால் அவன் எழுந்தவுடன் பிரியங்கா கேட்டாள், எங்கே போகிறாய்? அதற்கு விகாஸ், அவளுக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆனது என்று போய் பார்க்கிறேன். இதை நீ ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை? பகலில் தெரிந்திருந்தால் நான் அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்று மருந்து வாங்கி தந்திருப்பேன் என்றான். இதை கேட்டவுடன் பிரியங்கா ஆத்திரமடைந்து, தேவையில்லை, அந்த கிழவியை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, புரிந்ததா? அதனால் இப்போது அமைதியாக தூங்கு. அவளை கவனிக்காதே. அவள் செத்தால் சாகட்டும். ஆனால் நீ ஒரு நிமிடம் கூட அந்த பெண்ணின் அருகில் செல்வதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று கத்தினாள். விகாஸ் பிரியங்காவை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமா? அவளுக்கு உன்னை போன்ற சுகங்களை கொடுக்க நான் அவளை எனக்கு சமமானவளாக நினைக்கவில்லை. ஆனால் அவள் ஒரு மனித பிறவி அல்லவா? அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் மருந்து வாங்கி தர வேண்டும். நாம் ஒரு வேலைக்காரியை வைத்திருந்தால் கூட அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் நலம் விசாரித்து கவனித்துக் கொள்வோம் அல்லவா என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அவன் சுவாதியின் அறைக்கு சென்றபோது அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். இதை பார்த்ததும் பதற்றமடைந்த விகாஸ் சுவாதியின் நெற்றியில் கை வைத்தான். அவளது உடல் நெருப்பாய் கொதித்தது. விகாஸ் உடனே காய்ச்சல் மாத்திரைகளை எடுத்தான். குளிர் சாதன பெட்டியில் இருந்து பால் எடுத்து காய்ச்சி ஒரு கிளாஸில் ஊற்றி அறைக்கு கொண்டு வந்தான். அவன் சுவாதியை தாங்கி பிடித்து அமர வைத்து அவளுக்கு பாலை கொடுத்து மாத்திரையை ஊட்டினான். விகாஸின் இந்த அரவணைப்பை கண்டு சுவாதியின் வாடிய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவள் கேட்டாள், நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? நானே சரியாகி விடுவேன். அதற்கு விகாஸ், உனக்கு காய்ச்சல் இருப்பதை நீ என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். நான் உன்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றிருப்பேன் என்றான். அப்போது சுவாதி விகாஸின் கையை பிடித்தாள். அவளது கை அனலாக கொதித்தது. திடீரென்று சுவாதி அவனை தழுவிக்கொண்டு அழத் தொடங்கினாள். விகாஸ் மூச்சு விடக்கூட மறந்து போனது போல அப்படியே உறைந்து நின்றான். அப்போது சுவாதி, நான் களைத்து விட்டேன் என்றுதான் சொன்னாள். அதற்குள் அறையின் கதவு திறந்தது. பிரியங்கா அங்கே நின்று கொண்டிருந்தாள். இந்த காட்சியை கண்டதும் பிரியங்காவின் கோபம் உச்சாணி கொம்புக்கு சென்றது. கதவு திறந்ததும் விகாஸ் சற்று பயந்தான். சுவாதியும் உடனே விலகி தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். பிரியங்கா அருகில் வந்து, ஓ, உன் மனிதநேயத்தை இந்த முதியவளிடம் காட்ட வேண்டுமா? இப்போது என்னுடன் வா, ஜாக்கிரதை. இனிமேல் உன்னை இவளுக்கு அருகில் பார்த்தால் அவ்வளவுதான் என்று மிரட்டினாள். அன்று இரவு பிரியங்கா விகாசுடன் பயங்கரமாக சண்டையிட்டாள். பிரியங்கா மிக கடுமையாக கோபப்பட்டாள். அப்போது விகாஸ் அவளுக்கு புரிய வைக்க முயன்றான், நீ நினைப்பது போல அங்கே எதுவும் நடக்கவில்லை என்று. ஆனால் பிரியங்கா எதையும் கேட்க தயாராக இல்லை. அவள்
இப்போது இந்த பெண்ணுக்கு விவாகரத்து கொடுத்து விடு, அல்லது இவளை ஊருக்கே கொண்டு போய் விட்டுவிடு. இனி ஒரு நிமிடம் கூட இவளை இந்த வீட்டில் என்னால் பார்க்க முடியாது என்று கூறினாள். அதற்கு விகாஸ், நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இந்த பெண் என் கட்டாயம் என்று. என் சகோதரி அனிதாவின் வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. நான் இவளை ஊருக்கு அனுப்பி எனக்கு இரண்டாவது திருமணமாகிவிட்டது என்று தெரிந்தால் அனிதாவின் கணவனும் அவளுக்கு ஒரு சக்களத்தையே கொண்டு வருவான் என்றான். இதை கேட்ட பிறகுதான் பிரியங்கா ஒரு வழியாக அமைதியானாள். விகாஸிற்கும் பிரியங்காவிற்கும் திருமணமாகி இப்போது ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அவள் இன்னும் கருவுறவில்லை. ஒரு நாள் விகாஸ், பிரியங்கா, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னான். அதற்கு பிரியங்கா எரிச்சலுடன், என்ன குழந்தையா? இதோ பார், குழந்தையை வளர்க்கும் அந்த போராட்டத்திற்குள் என்னால் வர முடியாது. அடுத்த 4-5 வருடங்களுக்கு என் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன். அதனால் இந்த சனியன் பிடித்த குழந்தையை எல்லாம் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றாள். விகாஸ் சொன்னான், ஆனால் பிரியங்கா, என் அம்மா பேர குழந்தையை பார்க்க ஆசைப்படுகிறார். நீயோ குழந்தை வேண்டாம் என்கிறாய். உடனே பிரியங்கா குத்தலாக பேசினாள். உன் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக என் உடல் அமைப்பை என்னால் கெடுத்துக் கொள்ள முடியாது. அதனால் இனி என் முன்னால் குழந்தையை பற்றி பேசாதே. பிரியங்கா இப்போது தன் இஷ்டப்படி வாழத் தொடங்கி இருந்தாள். அவள் தனியாக பார்ட்டிகளுக்கு செல்ல ஆரம்பித்தாள். அவளுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஆண்களும் இருக்கிறார்கள் என்று விகாஸிற்கு தெரிந்தபோது அவன் அவளை கண்டித்தான். அதற்கு அவள் ஆத்திரமடைந்து, நீயே ஏற்கனவே ஒரு மனைவியை வீட்டில் வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்க நான் ஒரு ஆணிடம் பேசுவதை பார்த்தால் உனக்கு பொறுக்கவில்லையா? மனைவியிடம் அதிகாரம் செய்யும் ஆண்களை எனக்கு பிடிக்காது. என் நண்பர்கள் வட்டத்தில் இதெல்லாம் சாதாரணம். இதை கேட்ட பிறகு விகாஸ் மௌனமாக இருந்தான். மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. ஆனால் ஒரு நாள் பிரியங்கா தான் தன் நண்பர்களுடன் உலக சுற்றுலா செல்ல விரும்புவதாக கூறினாள். அதற்கு விகாஸ், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? உன் நண்பர்களில் ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். நீ மட்டும் தனியாக அவர்களுடன் உலக சுற்றுலா செல்வதா என்றான். அதற்கு பிரியங்கா, அதனால் என்ன? எல்லோரும் போகிறார்கள், அதனால் வேண்டாம் என்ற பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை. நீ மறுத்தாலும் நான் போவேன் என்று பதிலளித்தாள். விகாஸ் முதல் முறையாக பிரியங்காவின் அப்பாவிடம் இதை பற்றி புகார் செய்தான். ஆனால் அவரோ, நீ என் மகள் மீது கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது. அவளுக்கு போக வேண்டுமென்றால் போகட்டும் என்று கூறிவிட்டார். இதற்கு பிறகு பிரியங்காவின் முரட்டுத்தனமும் மரியாதையற்ற போக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. விகாஸ் இதையெல்லாம் மிகவும் பொறுத்து கொண்டான். ஆனால் தினசரி சண்டைகளால் சலிப்படைந்து கடைசியில் சரி நீ போ என்று சொல்லிவிட்டான். பிரியங்காவிற்கு விகாஸின் கோபத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவள் மகிழ்ச்சியாக சென்று விட்டாள். ஆனால் அந்த நாட்களில் சுவாதி மிகவும் உடல்நல குறைவுடன் இருந்தாள். ஏனெனில் அவள் முந்திவிட இப்போது மிகவும் பலவீனமாகிவிட்டாள். அவளது முகம் பொலிவிழந்து கண்களுக்கு கீழே பெரிய கருவளையங்கள் விழுந்திருந்தன. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு காய்ச்சல் ஏறிக்கொண்டே இருந்தது. விகாஸ் அவளிடம், வா மருத்துவரிடம் செல்லலாம் என்று சொல்லும் போதெல்லாம் அவள் மறுத்து விடுவாள். இருப்பினும் அவள் விகாஸின் எல்லா வேலைகளையும் செய்து வந்தாள். ஒரு இரவு விகாஸ் தனது படிப்பு அறையில் ஒரு வழக்கை பற்றி படித்துக் கொண்டிருந்தான். அப்போது மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. அவன் அறையை விட்டு வெளியே வந்தபோது அந்த சத்தம் சுவாதியின் அறையில் இருந்து வருவதை கவனித்தான். அவன் கதவை திறந்தபோது சுவாதி இறைவனின் முன் கைகளை கூப்பி அழுது கொண்டிருந்ததை பார்த்தான். அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள், என் மீது என்ன தவறு? எனக்கும் விகாஸிற்கும் கட்டாயத்தின் பெயரில் தானே திருமணம் நடந்தது. அந்த ஊரின் சடங்கு மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு நான் பலிகடா ஆக்கப்பட்டேன். வேறொரு ஜாதியில் என் வயதுக்கேற்ற வரன் அமையவில்லை. ஆனால் அப்போது என் தம்பிக்கு ஒரு பெண்ணை பிடித்து போனது. அந்த பெண்ணின் தம்பிக்கு வெறும் 20 வயதுதான். இதை கேட்டபோது என் இதயம் உடைந்து விட்டது. என் வாழ்க்கை துணை என்னை விட வயதில் பெரியவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நான் வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாக கழிப்பேன் என்று எனக்கும் ஆசை இருந்தது. ஆனால் அவனுக்கு என் உணர்வுகள் எப்படி புரியும்?
அவனுக்கோ அப்போது வெறும் 20 வயது. அப்போது என் தம்பியின் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக நானும் என்னை பலி கொடுத்தேன். திருமணத்திற்கு பிறகு என் மாமியார் பகல் இரவு பாராமல் என்னிடம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் வாங்குவார். ஆனால் மாலையில் ஆண்கள் முன்னிலையில் என் மீது மிகுந்த அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்வார். யாரிடமும் எதையும் சொல்ல வேண்டாம் என்று என்னிடம் கூறுவார். அப்போதும் நான் எல்லாவற்றையும் மௌனமாக சகித்துக் கொண்டேன். ஏனென்றால் என் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு என்று யாரும் இருக்கவில்லை. பிறகு சுவாதி அழுது கொண்டே இறைவனிடம், என் மனக்குறைகளை சொல்ல எனக்கு ஒரு நண்பர் கூட இல்லை. நீ யாரை எனக்கு துணையாக மாற்றினாயோ அவருக்கு என்னுடன் அமர்வது கூட பிடிக்கவில்லை. அவருக்கு திருமண வயது வந்தபோது அவருக்கு ஏற்ற ஒரு பெண்ணும் கிடைத்து விட்டாள். இப்போது அவர் அவளுடன் தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார். இறைவா, என்னை ஏன் படைத்தாய்? என்னை ஏன் படைத்தாய்? எனக்கேற்ற ஒருவரை ஏன் அனுப்பவில்லை? அப்படி அனுப்பியிருந்தாலும் அவர் என்னை விட மிகவும் சிறியவர். அவரிடம் என்னால் என் மனக்குமுறல்களை கூட சொல்ல முடியாது. உண்மையில் எனக்கு விகாஸ் மீது எந்த புகாரும் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையை சீரழித்த அந்த ஊரின் சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மீதுதான் மிகுந்த புகார் இருக்கிறது. இப்போது நான் அத்தகைய ஒரு வயதிற்கு வந்துவிட்டேன். எங்கே என் வாழ்க்கை துணையின் துணை எனக்கு மிக அவசியமோ? யாருடைய தோளில் தலை சாய்த்து என் துக்கங்களை சொல்ல முடியுமோ? சுவாதியின் இந்த பேச்சை கேட்ட விகாஸின் இதயம் துடிப்பதே நின்றுவிட்டது போலிருந்தது. தனக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் சுவாதிக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருந்தது என்பதை அவன் இதுவரை யோசிக்கவே இல்லை. அவளுடைய மனதிலும் ஆசைகள் இருந்திருக்குமே. தன் கணவன் தன் வயதுடையவனாக அல்லது தன்னை விட சற்று பெரியவனாக இருக்க வேண்டும். அவன் தன்னை நேசிக்க வேண்டும், ஒரு குழந்தையை தர வேண்டும், அன்புடன் நடத்த வேண்டும், தன் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்று அவளும் நினைத்திருப்பாளே. ஆனால் விகாஸ் அவளுக்கு இதில் எதையுமே தரவில்லை. பதிலுக்கு சுவாதி அவனது குடும்பத்தை மிக சிறப்பாக கவனித்துக் கொண்டாள். இதையெல்லாம் கேட்ட பிறகு விகாஸ் அவளிடம் சென்றான். அவனை பார்த்ததும் சுவாதி பதற்றமடைந்து, நீங்கள் இங்கே என்று கேட்டாள். உடனே தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டாள். அதற்கு விகாஸ் அவளது கையை பிடித்து கட்டிலில் அமர வைத்தான். அப்போது சுவாதியின் கைகள் பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தன. ஆனால் உடல் காய்ச்சலில் கொதித்தது. விகாஸ் அவளை கட்டி அணைத்துக் கொண்டு, நான் உனக்கு மிகப்பெரிய அநீதி இழைத்து விட்டேன் என்றான். இதை கேட்டவுடன் சுவாதி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். விகாஸ், உங்கள் வாழ்க்கையில் எனக்கு சில நாட்களை மட்டும் கொடுங்கள். ஏனென்றால் என்னிடம் அதிக காலம் இல்லை என்று கூறினாள். இதை கேட்ட விகாஸிற்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவன் அவளது கோரிக்கையை மறுக்கவில்லை. சுவாதி அவனை விட வயதில் மூத்தவள். இப்போது அழகாகவும் இல்லை. ஆனால் அவள் விகாஸிடம் பேசும்போது அவன் அவளை விட பெரியவன் என்பது போலவே மரியாதையாக பேசுவாள். அவள் ஒருபோதும் அவனை ஒருமையில் அழைத்ததில்லை. மறுபுறம் பிரியங்கா இருந்தாள். அவள் விகாஸை விட 4 வயது இளையவள். ஆனால் அவனை எந்நேரமும் ஒருமையில்தான் பேசுவாள். அவளது பார்வையில் விகாஸிற்கு சிறு மரியாதையும் இல்லை. இப்போது விகாஸ் சுவாதியுடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்பினான். ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பும் மிக குறைவாகவே கிடைத்தது. அடுத்த 10 நாட்களில் சுவாதியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. விகாஸ் அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றான். மருத்துவர் சொன்ன செய்தியை கேட்டு விகாஸின் காலடியில் இருந்த தரை நழுவியது. ஏனெனில் சுவாதிக்கு புற்றுநோய் இருந்தது. அதுவும் கடைசி கட்டத்தில் இருந்தது. அவளுக்கு சிகிச்சை அளிப்பது இனி சாத்தியமில்லை. அவள் இன்னும் சில நாட்களே உயிரோடு இருப்பாள். இதை கேட்டு விகாஸ் மிகுந்த கவலையடைந்தான். அவனுக்கு தான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டதாக தோன்றியது. விகாஸ் 5 நாட்களை சுவாதியுடன் மருத்துவமனையில் கழித்தான். அப்போது சுவாதி சொன்னாள், என்னை மருத்துவமனையில் அனுமதிக்காதீர்கள். என் கடைசி நிமிடங்களை உங்களுடன் கழிக்க விரும்புகிறேன். சுவாதியின் கடைசி மூச்சு ஓடிக்கொண்டிருந்த போது அவளது தலை விகாஸின் மடியில் இருந்தது. அவள் விகாஸின் கையை இறுக பற்றி கொண்டிருந்தாள். அவளது கடைசி வார்த்தைகள் இவைதான், விகாஸ்,
நீங்கள் இன்னும் என் மீது கோபமாக இல்லையே. இதை கேட்டதும் விகாஸின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஏனெனில் சுவாதிக்கு தனது கடைசி நொடியிலும் அவனை பற்றியே கவலை இருந்தது. சிந்தித்து பார்த்தால் விகாஸ் அவளுக்கு என்ன கொடுத்தான்? வெறும் சில நாட்களின் அன்பு மட்டுமே. ஆனால் இப்போது அவன் கடவுளிடம் சுவாதியின் உயிர் பிச்சையை கேட்டுக்கொண்டிருந்தான். அதே சமயம் அவனது மூச்சு நின்றது. விகாஸிற்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. பிறகு அவன் கதறி அழத் தொடங்கினான். தனது முழு உலகமுமே அழிந்துவிட்டது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. சுவாதியின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது அந்த வீடே அவனை விழுங்க வருவது போல இருந்தது. தான் ஏதோ ஒரு பாதியை இழந்து விட்டதாக விகாஸ் உணர்ந்தான். சில நாட்களுக்கு பிறகு பிரியங்கா உலக சுற்றுலாவில் இருந்து திரும்பினாள். ஆனால் சுவாதியின் மரண செய்தியை கேட்டு அவளுக்கு சிறு துக்கமும் ஏற்படவில்லை. மாறாக தனக்கு ஒரு தொல்லை ஒளிந்தது என்று அவள் கடவுளுக்கு நன்றி சொன்னாள். ஆனால் விகாஸின் உலகமோ முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது அவன் ஓய்வு நேரங்களில் சுவாதியின் புகைப்படத்திற்கு முன்னால் அமர்ந்து அழுது கொண்டே இருப்பான். அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. உண்மையான குற்றவாளி யார்? நானா, என் குடும்பமா, அல்லது சுவாதியை போன்ற எத்தனையோ பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த இந்த சடங்குகளும் பழக்க வழக்கங்களுமா? விகாஸின் இதயம் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியையே கேட்டது. யார் குற்றவாளி? நானா அல்லது இந்த சடங்குகளா? நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள், உண்மையான குற்றவாளி யார்? இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.